அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நம்ம இப்போ ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸில் 3வது பாடத்தை பார்க்கலாம். இப்போ ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் என்னது இல்லையா, ஒரு ஆக லேசாக நோண்டிருக்கு. என்னன்னா ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் எம்சிக்கு தான் பாடம், எஸ்ஏலாம் காணவும் மாட்டேங்குது. சரியா, நிறைய நிறைய கள்ள முறையில் செஞ்சு பெய்த்திடலாம். சரியா, எப்பவுமே 100% தியரி சப்பி 100%மாக தான் செய்யணும் இல்லையா. எப்போ நீங்கள் பேப்பரில் எதை வேகமாக செய்கிறீங்களோ அதில் ஆனிருக்கோம் உங்களோட சக்ஸஸ். தெரியும் எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்டா, ஒரு ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ்ல சில சமன்பாடு எழுதி அந்த கோல் சீரான கோல் அதை வச்சு சில கேள்வி எழுதி அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போகும். ஒழுங்கா எழுதி ஒழுங்கா செய்யணும். நீங்க 5 செகண்ட்க்கு செய்யற மாதிரி முறை மீறிக்கிட்டேன். சரியா, அதான் ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ்ல உங்களுக்கு தேவையில்லை. எம்சிக்கு தானே வர டிரெக்டர் கோடு தான் அடிக்க போறேன். ஸோ ஃபுல் தியரி விளங்கி படிக்காங்க பிள்ளைகள் குழப்பம். சரியா, விளங்கி படிக்கிறது உண்மைக்கு நல்ல, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ்ல அது ஏன்னாடா அது இது லேசு, இதுல ஒன்றும் இல்லை. சரியானே, இதை இப்ப நம்ம பார்க்க போறது ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் தொடர்பா பார்ப்போம். சரியா, இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல ஆர்க்கிமிடிஸின் தத்துவமும் பார்த்து மிதப்பு விதி என்னொண்டிக்கு அதுவும் பார்ப்போம். உங்களுக்கு நிறுவல்னு சொல்றது ஒருபோதும் கேட்க போறது இல்லை. சரியா, கொஞ்சம் கொம்பைன் மெச்சாக்களை தெரிஞ்சிக்குமோ சரியா எனக்கு. ஆனா நிறுவல்னு சொல்றது ஒருபோதும் கேட்க போறது இல்லை. ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்துக்கு மிதப்பு நான் ஏன் திரவவியல் அமுக்கத்துக்கு நான் செய்தான் அந்த நிறுவல் கேட்க போறது இல்லை. ஸோ நிறுவலை நீங்க விட்டுருங்க. சரியா, நிறுவியெல்லாம் பழகாதீங்க, அது சும்மா உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. சரி, ஆனா தெரிஞ்சிருக்கத்தான் வேணும், இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியுமா அது தெரிஞ்சாண்டு இல்லை. ஓகே, ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்துக்கு போகும். ரைட், ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். ரைட், இப்ப ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்றாருன்னா பிள்ளைகள், பாயொன்றினுள் பொருளொன்றானது முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ அமிழும் போது அப்பொருளில் தாக்கும் மேலுதைப்பு விசையானது வெளியேற்றப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாகும். சரியா, அங்க தொழிற்பட மேலுதைப்பு விசையானது வெளியேற்றப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாகும். இது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சும்மா விளங்குறதுக்காக சும்மா சொல்றேன். இது நீங்க ஓஎல்லையும் படிச்சிருப்பேன். ரைட், யூரேகா கிண்ணம் கண்டுபிடித்து விட்டு பெரிய ஒரு கதைக்கு தானே ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. சரி, நான் இங்க சும்மா சொல்றேன் நோமலா, கதையெல்லாம் சொல்லல. ரைட், இப்ப வேறு பாத்திரம் உண்டு. இந்த பாத்திரத்துல மட்டத்தோட நீர் இருக்கணும். பாத்திரத்துல மட்டத்தோட நீர் இருக்கு பிள்ளைங்க. சரியா, இப்படி இருக்கேன்னா இது வெளியாலையும் ஒரு பாத்திரம் ஒண்ணு விற்கும். சரியா, இங்க இந்த வெளியேறு திரம், சாரி, இப்படியும் ஒரு பாத்திரம் ஒண்ணு நான் கேறிக்கொள்றேன். சரியா, இப்ப உதாரணமா நான் இதுக்குள்ள ஒரு பந்தொண்ட போடப்போம். இந்த பந்தை நான் இதுக்குள்ள போடப்போம். இந்த பந்தை போடுறேன்னுடா, இந்த பந்து அமுழக்கூடிய பந்துன்னு வைப்போம். ஒரு அமுழக்கூடிய பந்துன்னு வைப்போம். ஸோ இந்த பந்து வந்துட்டு இவ்வளத்த போகுதுன்னு வைப்போம். அப்ப இந்த பந்திர கனவளவை நான் வி என்று எடுக்கேன். இந்த பந்திர கனவளவை நான் வி என்று எடுக்கேன். சரியா, இப்ப இந்த பந்து தானே நான் உள்ளுக்கு போட்ட பந்து. ஸோ இப்ப இவர் வி என்று உள்ளுக்கு போனா அதே வி என்ற கனவளவுக்கு இங்க வந்துகிட்டு என்ன செய்யும் பிள்ளைகள், இந்த தண்ணி வந்துகிட்டு போகும். இரண்டையும் கூட்டுத்தொகை வந்துகிட்டு அதே வியை தண்ணி இருக்க போறேன். சரியா, இந்த பந்திர அதே கனவளவா தண்ணிக்க அதை தண்ணியை நிறசார்பா கதைக்க போறான். சரியா, அதாவது இந்த பந்திர எம்ஜி அதான் நிற, இந்த பந்து எவ்வளவு எம்ஜியோ அதை இந்த ரெண்டு திரவத்தையும் எடுத்து கூட்டி பார்த்தா அதே எம்ஜி இருக்கு. சரிதானே, அதான் திரவ விளக்கம். சரியா, ரைட். இப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்னு சொல்றது இப்படி ஒரு திரவம் ஒன்று இருக்கு. ரைட், அதுல இதான் திரவ மட்டம் பிரிக்காமண்டா. நான் சொல்றேன், இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று மிதக்குது, இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று மிதக்குது. சரியா, இவரை வந்துகிட்டு நான் V1 சும்மா எடுக்க. சரியா, இவரை மேலுக்கு இருக்கால, அதாவது மிதக்காத பகுதியை நான் V2 எடுக்கேன். சரியா, திரவத்தை நான் ரோ டபிள்யூ எடுக்கேன், ரோ வாட்டர் எடுக்கேன். சரியா, அதே இது இந்த பெட்டிக்கும் ஒரு இது இருக்குதானே, அதாவது பெட்டிக்கும் ஒரு அடர்த்தியும் அந்த பெட்டியில அடர்த்திய
வெறுமையா ரோன்னு எடுக்கும். சரியா? இப்ப நமக்கு ஆர்க்கிமிடிஸின் தத்துவமும் மிதப்பு விதியும் வேற வேற. மிதப்பு விதி இதுக்கு போறதா நான் படிப்பிக்கிறேன். சரியா? ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்னு சொல்றது உங்களுக்கு திரவத்தோட மட்டுமே தொடர்பு படுத்தி வரும். சரியா? மிதப்பு விதின்னு சொல்றது எப்போ பொருளோட தொடர்பு படுத்தி வரும். என்னடா விளங்கலேண்டா? சரி சொல்றேன். சரியா? எப்படி என்ன பார்த்தேன்டா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்டா எங்க ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்டா கேள்வி கேட்டாலும் யூசமென் வி ரோ ஜி இதை போட்டுரும். யூசமென் வி ரோ ஜி ரைட். இதான் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். சரியா? இங்க வந்துட்டு நான் ஒவ்வொரு ஆள பேரையும் தமிழ்ல எழுதுறேன். அப்பான்னு உங்களுக்கு போலாங்க. வி என்று சொல்றால் ஆரண்டா அமிழ்ந்த கனவளவு. அதாவது இந்த வி வண்ணத்தான் நான் சொல்றேன். சரியா? அதாவது திரவத்துக்கு எவ்வளவுக்கு அமிழ்ந்திருக்காரோ அந்த அதாவது திரவத்தோட தொடர்படுது. வெளியேறிக்க பொருளை தான் செல்லலை, முழு பொருளை கனவளவை செல்லலை. இப்ப அமிழ்ந்த கனவளவு வின்னு சொல்றாளாரு அமிழ்ந்த கனவளவு. சரி, ரோன்னு சொல்ற அதே மாதிரி நான் என்ன சொன்னேன்? ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் திரவத்தோட மட்டும்தான். அதாவது திரவத்தில் அடர்த்தி ரோ டபிள்யூ தான் நான் சொல்லுவேன். திரவ அடர்த்தி. திரவ அடர்த்தி. சரியா? அதே மாதிரி இந்த ஜிஎன் சொல்ற உங்களுக்கு தெரியும், புவியிருப்பு ஆரம்பிக்கும். சரியா? யூன்னு சொல்றாளாரு மேலுதை. யூன்னு சொல்றாளாரு மேலுதை. வேற யாரு புதுசா வந்தால் மேலுதைப்புன்னு சொன்னா ரைட். இவரையும் உங்களுக்கு விளங்கப்பட்டது. இதை நான் நிறுவியும் காட்டுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. மேலுதைப்புன்னு சொல்றது ஆறுன்னு தெரிகிறதுக்காக உங்களுக்கு அதை புதுசாகவும் இருக்கலாம். ரைட். இப்ப இவர் வந்துக்கிட்டு திரவ அடர்த்தி. இது நேரத்தோட உங்களுக்கு வீரோஜி தெரியும் தானே? ஓஎல்ல படிச்சிருப்பேன். இது அமிழ்ந்த கனவு. நான் இப்ப என்ன சொல்றேன்டா, இப்ப நான் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் பேருக்கு பாவிச்சேன்டா. இவருக்கு நான் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் பாவிச்சேன்டா யூசமென். சரியா? இங்க வந்துகிட்டு அமிழ்ந்த கனவளவுன்னு சொல்றாள் ஆரண்டா இந்த V1 தான் இருப்பேன். அமிழ்ந்த கனவளவுன்னு சொல்றது இந்த V1 தான் அமிழ்ந்த கனவளவு. அமிழ்ந்த கனவளவு. சரி, V1. ரோன்னு சொல்றது திரவத்திர அடர்த்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரவத்திர அடர்த்தி. ஜி வளமேப்பல ஜி. இவர் தான் இங்க இருக்க ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். சரியா? நான் என்ன சொல்றேன்டா, ஆர்க்கிமிடிஸ்ன்றது எப்பவுமே திரவத்தோட தொடர்படுத்தி. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது லேசா செய்யும். ஆர்க்கிமிடிஸ்ன்னு சொல்றால் எப்பவுமே திரவத்தோட சம்பந்தப்படும் பண்ணத்தை நீங்க அந்த பாயிண்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்னு சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு லேசா இருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் நீங்க நிறுவெல்லாம் பார்த்து கஷ்டப்பட தேவை. ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்டா யூசமென் வி ரோ ஜி. இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னடா அமிழ்ந்த கனவளவு திரவ அடர்த்தி. நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நிறைய கேள்விகள்ல உங்களுக்கு இதை தம்பிச்சு குழப்ப போறாங்க. ஏன்டா திரவத்தையும் பொருளையும் தந்து ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி மேலுதைப்பா கணிக்க நீங்க என்ன செய்ய பொருள் அடர்த்தியை போட்டு விட்டுருவேன் திரவத்தில் அடர்த்தி பதிலா. நிறைய பிள்ளைகள் அதான் மாத்தி மாத்தி செய்யணும். சரியா? ரைட். இப்ப நான் வேற அழிக்கேன். நான் மேலுதைப்பண்ண கன்செப்டுக்கு வா. ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்துல அந்த யூன்னு சொல்றாளா என்னது உங்களுக்கு தெரியும் தானே? மேலுதைப்பண் கன்செப்டுக்கு வா. மேலுதை. மேலுதைப்பண்ணு சொல்றாளா யூ. ரைட். சரி சரி. உதாரணமா நான் ஒரு படம் ஒன்று போயிருந்தேன் பாத்துக்கோங்க. இது ஒரு பாய். என்ன ஒரு திரவத்துக்குள்ள இது. ஒரு உருளை வந்து இருக்கு. இப்ப மேலுதைப்பை தானே நம்ம பார்க்க போறோம். சரி, இவர குறுக்குவெட்டு பரப்ப நான் ஏ என்று எடுக்கேன். சரியா? இவர குறுக்குவெட்டு பரப்பையும் நான் ஏ என்று எடுக்கேன். சரியா? இவடத்தை இந்த புள்ளி பற்றி தாக்குற அமுக்கத்தை நான் P2 எடுக்கிறேன். ரைட். இந்த புள்ளி பற்றி தாக்குற அமுக்கத்தை நான் P2 எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த புள்ளி பற்றி தாக்குற அமுக்கத்தை நான் P1 எடுக்கிறேன். இந்த P1க்கும் இவ்வளவுத்துக்கும் இடையிலான உயரத்தை சரியா நான் கேபிட்டல் H எடுக்கிறேன். கேபிட்டல் H எடுக்கிறேன். அதே மாதிரி P2க்கும் கேபிட்டல் Hக்கும் இடையிலான உயரத்தை P2க்கும் கேபிட்டல் Hக்கும் இடையிலான ஸ்மால் H எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு அமுக்கத்துக்கான சமன்பாடு தெரியும் தானே?
மேலுதைப்புன்னு சொல்றது மேலுதைப்பு விசை. இது ஒரு விசை தானே இது வந்துக்கிட்டு. இப்ப பாருங்க, இவடத்துக்கு ஒரு F2 ஒரு விஷயம் தாக்குது பார்ப்போம். F2 சொல்லி ஒரு விஷயம் தான் இவடத்த F1 விசையை ஒரு தாக்குது பார்ப்போம். மேலுதைப்புன்னு சொல்றது இப்படி தாக்குது. அதாவது நீங்க திரவத்துக்கு இப்படி ஒரு பொருளை போட்டா இப்படித்தான் மேலுதைப்பு தாக்குது. சரியா? எம்ஜிக்கு எதிராக தான் மேலுதைப்புன்றது தாக்குது. சரியா? அப்ப எம்ஜி கீழ் நோக்கி இருக்கும், மேலுதைப்பு மேல் நோக்கி இருக்கும். ஸோ மேலுதைப்பு காணும்னா F2 மைனஸ் F1 மேலுதைப்பு. ஸோ சொல்றேன் U சமன் F2 மைனஸ் F1 இருக்கும். U சமன் F2 அது 2 மைனஸ் F1 இருக்கும். ரைட். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் ஒவ்வொன்று அமுக்கத்தையும் காணட்டேன். P1 சொல்ற அமுக்கத்தை பார்த்துக்கோங்க. P1 சொல்ற வேற அமுக்கத்தில் P1 சமன் வளமையான திரவவியல் அமுக்கத்துக்கு சமன்பாட்டை போட்டு செய்யுங்க. அப்போ வேற என்ன கேபிட்டல் H தானே, H. சரியா? திரவத்திர அடர்த்தியா ரோ ஒன்று எடுக்கணும். அதனால எழுதப்படல. திரவத்திர அடர்த்தி ரோ ஒன்று எடுக்கணும். H ரோ. சரியா? G. சரியானே? H ரோ G. இப்ப எனக்கு F1 தானே வேணும், எனக்கு P1 தேவையில்லையே. இப்ப நமக்கு தெரியும் சமன்பாடு தெரியும், P சமன் F ஓவர் A தானே. சரியா? விசைங்கள் பரப்பு தானே. அதே மாதிரி P1 நான் பிரதியீடு செஞ்சேன்டா F1 ஓவர் A. சரியா? இவரை தூக்கி இந்த பரப்பால பெருக்கினா F1 இது ரைட்டா கிடைக்கும். ஸோ இங்க இருக்க மேலுதைப்பு F1 நான் காணலாம். ரைட். இப்ப பாருங்க, நான் F1 எழுதுறேன். F1 சமன் H ரோ G A. சரிதானே? கீழுக்கு ஏ வார்த்தாங்க கொண்டு பெருக்கிருக்கேன். அதில் ஒரு F1 எழுதிக்கேன். P எல்லாமா பிக்கு பதிலாக F1 ஓவர் A என்று வரும். இந்த ஏ தூக்கி இங்க எழுதிக்கேன். சரி, அதான் பழக்கம், வேற ஒன்றும் இல்லை. ரைட். இவரை நான் முதலாஞ்சாம் பாட்டு எடுக்கிறேன். என்னன்னா F1 கண்டுட்டு இப்ப F2க்கும் அதே மாதிரி செஞ்சு பார்ப்போமா. இப்ப P2ல அமுக்கத்தை பார்ப்போம். P2ல அமுக்கத்தை பார்ப்போம். P2ல இருக்க அமுக்கம் வந்துக்கிட்டு பாருங்க பிள்ளைகள், நோட்ஸில சம்டைம் மாறி மாறி இருக்கலாம் நிறுவல். நான் படுத்த நோட்ஸை பார்க்காம படுத்த கொஞ்சம் சொல்றேன். அந்த தியரியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தியரி சரியா இருக்கு. சரியா? நோட்ஸை நீங்க கொஞ்சம் நோட்ஸில் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இவரதுக்கு P2 இருக்கு. இப்ப P2 சார்பாக நான் செல்ல போனா இதே மாதிரி தானே, திரவியல் அமுக்கம் H கேபிட்டல் H பிளஸ் ஸ்மால் H, கேபிட்டல் H பிளஸ் ஸ்மால் H இன்டு ரோ G. ரைட்? ரோ G. H ரோ G தானே நான் சொல்றேன். கேபிட்டல் H பிளஸ் ஸ்மால் H ரோ G. ஏன்னா இவ்வளவு திற இது ஆழமும் தானே பார்க்க போறோம் நம்ம. அதான் இவரதுக்கு P2 ஆയിരിക്കും. சரி, அதே மாதிரி நம்ம F2 தான் நமக்கு வேணும். இங்க P2 சமன் F2 ஓவர் A தானே. அதே தானே, A தான் இன்ஜின் குறுக்கு வெட்டு பரப்பு. ஸோ நம்ம இந்த A தான் போட போறோம். ஸோ சொல்லலாம் F2 சமன் கேபிட்டல் H பிளஸ் ஸ்மால் H ரோ G ஏன்னு சொல்லலாம். சரியா? இதை நான் ரெண்டாம் சமன்பாடு எடுக்க முடியும். வேற நான் ரெண்டாம் சமன்பாடு எடுக்க. சரியா? இப்ப பாத்துக்கோங்க. சரி, நான் இப்ப இஞ்சால் எழுதுறேன். சரியா? நான் இதை தூக்கி அப்படியே இப்படி எழுதுவேன். இப்ப பாத்துக்கோங்க, நான் இப்ப என்ன செய்யலாம், F2 மைனஸ் F1 தான் எனக்கு வேணும். F2 தெரியும், F1 தெரியும். ரெண்டாம் சாம்பாட்டுல இருந்து மூணாம் சாம்பாட்டை கழிக்கும். ரெண்டாம் சாம்பாட்டுல இருந்து மூணாம் சாம்பாட்டை கழிக்கும். கழிச்சு எப்படி வரும் பிள்ளைகள்? ரெண்டாம் சாம்பாட்டை சொல்லுங்க. கேபிட்டல் H பிளஸ் ஸ்மால் H ரோ G A மைனஸ் F1 வந்துக்கிட்டு கேபிட்டல் H ரோ G A. சரியா? இவரை நம்ம விரிச்சு எழுதுங்க. அப்போ கேபிட்டல் H ரோ G A பிளஸ் ஸ்மால் H ரோ G A மைனஸ் கேபிட்டல் H ரோ G A. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இவரும் கேபிட்டல் H ரோ G A, இவரும் கேபிட்டல் H ரோ G A. ஸோ இவ ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் பண்ணா கடைசி ஆன்சர் வந்துக்கிட்டு H ரோ G A என்று வருது. ரைட்? கடைசி ஆன்சர் வந்துக்கிட்டு U சமன் H ரோ G A என்று வருது. நம்ம பார்த்தோம் தானே, இதுக்கு முன்னே லெசன் 2 கிளாஸ்ல பார்த்தோம் தானே. இப்ப இப்படி ஒரு உருளை ஒண்டிருக்கு, இப்படி ஒரு உருளை ஒண்டிருக்கு. இந்த உருளையோட குறுக்கோடு பிறப்பு ஏ, இவர் எல்லுண்டா, இவரை கனவளவு என்னன்னு சொல்லலாம், ஏஎல்ன்னு சொல்லலாம். ரைட்? இவரை கனவளவு என்ன சொல்லலாம். அதே மாதிரி தான் வேறு H என்று சொல்றது, இந்த எல்லைத்தான் H என்று சொல்றாரு. அதாவது அவர் ஆழம். சரியா? குறுக்கு வெட்டு பரப்பு தர ஆழம், குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம், வேற நீளம் தான் H.
ஏ தரையத்தினா கனவளவன் செல்லாம். ஸோ இவர்ல இருந்து யூ சமன் வி ரோ ஜி என்ற சமன்பாடு வருது. சரியா? வேளாண்மையில் மேலுதைப்புல இருந்து நான் எடுத்த கண்ண மேலுதைப்பு இப்படிதான் வந்தேன். சரியா? இதால நான் வீரோஜி என்ற சமன்பாடு போட்டு நான் ஆக்கிமிடி சிந்தத்துவம் செஞ்சு பார்த்தேன். சரியோ? ரைட். அடுத்த கன்செப்டுக்கு போவோம். மிதப்பு விதி. சரியா? நான் மேலுதைப்பே முடிச்சிட்டேன். ஆக்கிமிடிஸின் தத்துவமும் ஒரு விளங்கியும் திரவாடத்தி நான் ஒன்று நோட் பண்ண சொல்றதை ஞாபகம் வச்சுக்கணும். திரவாடத்தி அடுத்தது என்னது அமிழ்ந்த கனவளம். அதாவது ஆக்கிமிடிஸின் தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மிதப்பு விதி ரெண்டையும் ஒப்பிட்டும் செல்ல போறோம். சரியா? ரைட். வர நான் அழிக்கேன். மிதப்பு விதி ஃப்ளோட்டிங் லோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ல வேகமான முறையில செய்யணும் பண்ண நான் சில மெத்தடுகளை பின்பற்றுங்க. சரியா? உங்களுக்கு நோட்ஸ்ல விரிவான முறைகள் எல்லாம் இருக்கு. சரியா? நீ அதை பார்க்காம இந்த ஷார்ட்கட்ஸ்களை பார்த்துக்கோங்க. சரியா? பார்த்து பழகுங்க பிள்ளை. ரைட். இப்ப மிதப்பு விதின்னு சொல்றது சரியா? மிதப்பு விதின்னு சொல்றது அதே மாதிரி நான் ஒரு இது உனக்கு இருக்கேன், ஒரு பாத்திரம் உனக்கு இருக்கேன். சரியா? அதுல ஒரு திரவம் ஒண்டி இருக்கு. இப்படி ஒரு திரவம் ஒண்டி இருக்கு. நான் ஒரு பொருள் ஒன்றை வைக்கேன். பொருள் ஒன்று இங்க மிதப்பு விதின்னு சொல்றது ஆறுண்டா யூ சமன் எம்ஜி. ரைட். யூ சமன் எம்ஜி இதே நம்மளே ஆறுண்டா மிதப்பு விதி. சரியா? வேற எப்படி வந்தா ஏது வந்த எல்லாமே நோட்ஸ்ல இருக்கு. ஆனா நான் செல்லல. ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. ஏன் உங்களோட தொண்டமானார் பேப்பர்ல கூட கேட்க மாட்டாங்க இதை பத்தி. சரியா? FWC பேப்பர்லயும் கேட்க மாட்டாங்க. சரியா? யூ சமன் எம்ஜி. ரைட். இதற்கு ஒரு விளக்கம் முன்னாங்க கதையை ஒன்று கதைக்க போறேன். சரியா? நான் பிசிக்ஸ் பாத்துக்கோ. சரியோ? ரைட். யூ சமன் எம்ஜின்னு சொன்னா நம்ம முன்ன சொன்னம் என்ன? யூ சமன் வீரோஜி. ரைட். யூ சமன் வீரோஜி ஆகி இது வந்து ரெண்டுக்கு மட்டும் வித்தியாசம் இருக்கு பிள்ளைகள். சரியா? இது வந்துக்கிட்டு வித்தியாசம் இல்லையா? இது நான் ஆர்க்கிமிடிஸ் சார்பாகவும் கதைக்கலாம், மிதப்பு விதி சார்பாகவும் கதைக்கலாம். ஏன்னு சொல்லுங்க அப்போ. இப்ப சொல்லுங்க. ரைட். ரோ சமன் எம் ஓவர் வி தானே. அப்ப எம் சமன் வீரோ தானே. அப்ப அதே வீரோ தான் நெஞ்ச போட்டிக்க மெம்மு பயில ஒன்று தானேன்னு கேட்டா ஒன்று இல்லை. மிதப்பு விதின்னு சொல்றது பொருளோட சம்பந்தப்பட்டு வரும். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்னு சொல்றது பாய் அதாவது திரவத்தோட சம்பந்தப்பட்டு வரப்போகுது. சரியா? இப்ப நான் பொருளோட தான் சம்பந்தப்பட்டு வைக்க போறேன் பாத்துக்கோங்க. இப்ப இவர் வந்துகிட்டு அமிழ்ந்தவர். ரைட். அமிழ்ந்தவர் V1 எடுக்கும். சரியா? V1 மாதிரி இவரை வந்துட்டு மேலுக்கு இருக்கவர் அமுலாத கனவளவு இல்ல, அமுலாதது இல்லை, நான் மொத்த கனவளவு போடுறேன். சரியா? நான் பொழைச்சிட்டேன். இப்ப நான் மொத்த கனவளவு இந்த பொருள்ல மொத்த கனவளவை நான் V என்று எழுத்தால பாவிக்கிறேன். சரி? எப்படி பொருளை மொத்த கனவளவை நான் V என்று எழுத்தால பாவிக்கிறேன். இப்ப பொருள் அடர்த்திய நான் ரோ என்று எழுத்தால எடுக்கிறேன். திரவத்தின் அடர்த்திய நான் ரோ W என்று எழுத்தால பாவிக்கிறேன். சரியா? இப்ப நான் மிதப்பு விதி சார்பாகவும் யூ சமன் வீரோஜியை பயன்படுத்தலாம். கேள்வி பிரயோகம் அப்படித்தான் வரும். மிதப்பு விதி சார்பாகவும் நான் யூ சமன் வீரோஜி பயன்படுத்தலாம். சரி? அப்ப மிதப்பு விதி சார்பாக யூ சமன் வீரோஜியை நான் பயன்படுத்தினா எப்படி சொல்லணும்னா இவ்விடத்துக்கு பேர் எப்படி குறிக்கணும்டா உங்களுக்கு இதுகள்லாம் குழப்புற. ரைட். இங்க வந்துகிட்டு VRண்டா இவ்விடத்தை வந்துகிட்டு VR அடிப்பேன்டா பொருள்ல அதாவது மிதப்பு விதின்னு சொல்றவர் பொருளோட தொடர்புபடுத்தி வருவார். ஆர்க்கிமிடிஸின் விதின்னு சொல்றது திரவத்தோட தொடர்புபடுத்தி வருவார். இது உங்களுக்கு என்ன செய்யும் தெரிஞ்சுக்கணும். பொருள் வேற திரவம் வேற. சரியா? நான் அதை வேணும் நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா உங்களுக்கு லேசா வழங்கி எடுங்கிறதுக்காக சொல்றேன். நோட்ஸ்ல எல்லாமே விதி வேறுக்கு நான் விடத்தைக்கு சொல்லித்தாரது உங்களுக்கு நோட்ஸை சொல்லித்தரல. உங்களுக்கு நான் வந்துட்டு ஷார்ட் கட்ஸ் சொல்லித்தரேன். எப்படி பாஸ் பேப்பர்ல வேகமா விட செய்யலாம். நான் இன்ஷால்லா ஒரு 2 பேப்பர் கிளாஸும் போறேன். உங்களுக்கு பேப்பர் செஞ்சு காட்டினா உங்களுக்கு டக்குன்னு வழங்கும்னு நினைக்கிறேன். ரைட். நீங்க வழங்கி எடுங்க. சரியா? ஷார்ட் கட்ஸை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அந்த லாங் கட்டுக்கு போத்துங்க. இப்ப பாருங்க, V சொல்றது யாருண்டா பொருள்ல கனவளவு தமிழாலே எழுதுறேன்.
பொருளின் கனவளவு. இப்ப இங்க ரோன்னு சொல்றவர் யாருண்டா, முன்ன நம்ம ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை திரவத்தின் அடர்த்தின்னு சொன்னோம். இங்க நம்ம சொல்ற ரோ ஆரண்டு சொன்னா இவரை தான் சொல்லுவோம் யாரு, பொருளை அடர்த்தி. இன்னைக்கு ரோ பொருளின் அடர்த்தி, பொருளின் பொருளின் அடர்த்தி ஆகிக்கும். சரியா, எஜியன் சத வளமைப்புல புவியீர்ப்பு ஆரம்பிக்கும். சரியா, இவர்தான் மிதப்பு விதி. இவர கன்செப்ட் மோல் தெரிஞ்சுக்கும். மிதப்பு விதியை நான் யூசமன் பீரோஜியனும் செல்லலாம், யூசமன் எம்ஜி மெயினா ஃப்ளோட்டிங் லோ நம்ம சொல்றோம். மிதப்பு விதியை யூசமன் எம்ஜி இதான் சமன்பாடு. சரியா, ரைட். என்ன இருக்கு, ஒரு பொருள் திரவம் ஒன்றினுள் முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ அமிழ்ந்து மிதக்கும் போது அது தாக்கும் மேலுதைப்பான பொருளின் நிறைக்கு சமனாகும். முன்ன நான் ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்திலே சொன்னலவா, நான் முன்ன சொன்னது ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் சொல்லிட்டேன். அது போல பொருளின் நிறை சார் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் சொன்னா கனவளம். நான் பெஸ்ட் தெரிஞ்சலக்க கனவளம் வச்சிருக்கேன். பிறகு நிறை இரண்டும் சமன் சொன்னா அது தியரி சரி, ஆனா அது ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்துக்கு இல்லை, அது இதுக்கு வரும், மிதப்பு விதிக்குள்ள வரும். சரி, எவ்வளவு மிதப்பு விதின்னு சொல்றாளா அப்படின்னா ரைட். மிதப்பு விதின்னு சொல்றாளா, ஒரு பொருள் திரவம் ஒன்றில் முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ மிதக்கும் போது அதில் தாக்கும் மேலுதைப்பானது பொருளின் நிறைக்கு சமனாகும். சரியா, நான் முன்ன ஒரு பாத்திரம் ஒன்று 2 பாத்திரம்க்கு நல்லவா, அதுல 2 எம்ஜியும் சமன் இல்லவா, அதான் மிதப்பு விதி. சரியா, ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி மிதப்பு விதி எடுக்கலாம். அதுதான் இங்கேயும் செஞ்சுக்காங்க. ரைட், நோட்ஸ்ல ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி யூ சமன் வி ரோஜி V1 ரோ 1G. இது உங்களுக்கு தெரியும் தானே, ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி மிதப்பு விதிப்படி எழுதி போட்டு ரெண்டையும் சமப்படுத்திருக்காங்க. நம்ம டிரெக்டா கேள்விக்கே போவோம், இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் பபா கேள்வி. ரைட், உங்களுக்கு நோட்ஸை பார்த்தா எவ்வளவுனா நோட்ஸை இதுல டிரைவ்ல போட்டிருக்கேன். சரியா, ரைட். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டிரெக்டா ஷார்ட் கட்ஸ்களை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி படிச்சுக்கோங்க. இன்னும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் வாய்ஸ் மெசேஜாவோ இதுலையோ ரிப்ளை பண்ணணும். சரியா, கணக்கு செஞ்சாலையோ ஒரு டவுட்னா அந்த தியரியை நான் விளங்கப்படுத்தி வாய்ஸ் போடுறேன். ரைட், இதை 27 பேஜ் பிள்ளைகள் பார்த்தாலும் விளங்கும். முதலாவது கேள்வி, சார் அடர்த்தி 2 திரவம் ஒன்றினுள், கேள்வி இல்லாம அதுல நான் டிஸ்கிரிப்ஷன்ல சார் அடர்த்தி 2 திரவம் ஒன்றினுள் மரக்குற்றி ஒன்று அரைவாசி அமிழ்ந்தவாறு மிதக்கிறது. மரக்குற்றியின் கனவளவு 2 மீட்டர் கியூப் எனில் மரக்குற்றியின் அடர்த்தி. சரியா, சார் அடர்த்தி 2, சார் அடர்த்தி என்ன சொன்னா என்ன, சார் அடர்த்தி என்ன சொன்னா என்ன உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும். பொருளின் அடர்த்திங்கள் நீரின் அடர்த்தி. சரியா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு நோட் மை தாரேன், எழுதி எடுத்துக்கோங்க. சார் அடர்த்தின்னு சொல்றது, சார் அடர்த்தின்னு சொல்றது சமன் பொருளின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி, நீரின் அடர்த்தி புரியும். சரியா, இப்ப உதாரணமா பொருள் அடர்த்தி, உதாரணம் எக்ஸாம்பிள் பொருள் அடர்த்தியை நான் 800 எடுத்தேன். 800 கிலோகிராம் மீட்டர் -3 என்று எடுக்க நான் வேண்டாம். நீர் அடர்த்தி எப்போ நிலையான பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3, இவர் தான் நீர் அடர்த்தி அறிக்கணும். ஸோ இப்படி இருக்க உங்களுக்கு தெரியும் சார் அடர்த்தி வந்துட்டு 0.8 அறிக்கை. ஸோ சார் அடர்த்தியிலிருந்து டிரெக்டா நம்ம அடர்த்தியை காணலாம், பொருளின் அடர்த்தியை காணலாம். எப்படி, இந்த சார் அடர்த்தி இந்த நீரின் அடர்த்தியில பெருக்கினா பொருளின் அடர்த்தி வேறு. ரைட், அப்ப இவர்ல இருந்து இப்ப சார் அடர்த்தி தந்தாங்கண்டா அவரை டிரெக்டா நீங்க 1000 பெருக்கி பார்த்தேன்ல 800, பொருளின் அடர்த்தி வேறு இதுலவா. ரைட், இதான் அந்த சார் அடர்த்தி பெரிய ஒரு நோட்ஸ் தேவையில்லை, இவ்வளவுதான் சார் அடர்த்தி தொடர்பான விஷயம். சரியா, நம்ம கேள்விக்குள்ளேயே போகும் டிரெக்டா. ரைட், நான் அழிச்சு கொள்றேன். ரைட், ரைட், படம் ஒன்று சந்திக்காங்க. இருபத்தி அடர்த்தி ரோ 1, பொருள் அடர்த்தி சந்திக்காங்க ரோ 2, பொருள் கனவளவு சந்திக்காங்க V2, அமிழ்ந்த கனவளவு சந்திக்காங்க V1. இல்ல ஸோ நான் மேலுக்கு தேரி எழுதிட்டேன், கேள்வி மாறிச்சு.
படம் இதான். சரி, இப்ப இங்க சொல்றாங்க என்னண்டா, மேலுக்கும் வி என்ற கனவளவு கொண்டிருக்காம், கீழுக்கும் வி என்ற ஒரு கனவளவு இருக்காம் கேள்வியில. சரியா? அது 1 மீட்டர் கனமாம், இதுவும் 1 மீட்டர், அமிழ்ந்த பகுதியும் 1 மீட்டர் கனம். இப்ப டிரெக்ட் அவங்களுக்கு தெரியும் என்ன, பொருள கனவளவு என்ன, 2 மீட்டர் கனம். வேறாரு பொருளின் கனவளவு டிரெக்டா தரவுகளை குறிச்சு பழங்க. சரியா? அமிழ்ந்த கனவளவு 1 மீட்டர் கியூப், அமிழ்ந்த கனவளவு 1 மீட்டர் கியூப். சரியா? ரைட். இப்ப திரவத்தில் அடர்த்தி தந்தீங்க 2000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, 2000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆம் திரவத்தில் அடர்த்தி. சரியா? இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, மரக்கூட்டியின் அடர்த்தி தான் கேள்வி. மரக்கூட்டியின் அடர்த்தி தான் கேள்வி. இப்ப முன்னே மேலுக்கு நோட்ஸில் சமம் அடிக்குவாங்க, v1 ρ1 சமன் v2 ρ2, அதை வச்சு சிம்பிளா செய்யலாம் பாருங்க. இது ஒரு இஷ்யூவே இல்லை. v1 ρ1 சமன் v2 ρ2. சரியா? சமன்பாடி படி பார்த்து இல்லைண்டா உங்களுக்கு அதை நான் நிறுதி காட்டுப்படல. ரைட், அது நான் சென்னது தானே, ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் சென்னேன், மிதப்புவியும் சென்னேன், அது ரெண்டையும் சமப்படுத்தி எழுதித்தான் இந்த சமன்பாடு வந்திருக்கு. இது தேவைப்படாது. அதுல உங்களுக்கு டவுட் வந்தா நான் நோட்ஸ் அனுப்புறேன்னு அந்த போட்டோ காப்பி அடிச்சு வைங்க. சரியா? நான் உங்களுக்கு அதுல டவுட் வந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அது ஒரு விஷயமே இல்லைன்னு எனக்கு படுது. ரைட், v1 ρ1 சமன் v2 ρ2. சரியா? இப்ப இந்த கேள்வியை மட்டும் செய்வோம். சரியா? 2 மீட்டருக்கு மரக்குட்டிர அடர்த்தி வந்துகிட்டு கேட்காங்க கேள்வியா. சரியா? பாத்தீங்களா? நமக்கு v1 இவ்வளவு பேரையும் மரக்குட்டி சார்வா பொருள் சார்வா கதப்போம், இவ்வளவு பேரையும் நீர் சார்வா கதப்போம். பொருள் சார்வா கதைக்க போனா எனக்கு பொருள் அடர்த்தி தான் வேணும், ρ1 தான் தேவை, ρ1. சரியா? v1 பொருள்ல கனவளவு எனக்கு தெரியும் 2 மீட்டர் கியூப் சமன். சரியா? v2 சொல்றது நான் திரவம் சார்பாக கதைக்கு. திரவத்திர கனவளவு என்ன, திரவத்திர அதாவது ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி மிதப்பு விதி, 2 வகையில கதைக்கலாம், மிதப்பு விதிப்படியும் ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி. நான் மிதப்பு விதிப்படி ஃபர்ஸ்ட் கதைக்கேன், ஒரு அங்கலை சமப்படுத்தி ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி கதைக்கேன். மிதப்பு விதிப்படி பொருளின் கனவளவு 2 மீட்டர் கியூப் தர பொருளின் அடர்த்தி ρ1 எடுக்கு. சரி, சம அங்கால திரவத்தின் கனவளவு அல்ல, அதாவது திரவத்தில அமிழ்ந்த கனவளவு, பொருளானது திரவத்தில அமிழ்ந்த கனவளவு ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை. ஸோ அது 1 மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப். அடுத்த திரவத்தின் அடர்த்தி 2000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, 2000. ரைட், இப்போ பாருங்க இது ரெண்டையும் பேருக்குன்னா 2000 தான். சரியா? 2000. ஸோ இவரை கீழுக்கு போயிருங்க, ρ1 சமன் 2000 2 பிரிச்சா ρ1 சமன் 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தானே பிள்ளைகள். நீங்க அழகோட செய்யுங்க, நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தணும் பண்ணதுக்காக தான் செய்கிறேன். உங்களுக்கு நோட்ஸும் நான் நோட்ஸாக தரல, எல்லாம் இதிலே அந்த பிடிஎஃப்ல தரேன். உங்களை விளங்கி எடுக்கிறதுக்காக தான், ஹைட்ரோ பூஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று செய்யலாம். என்னதுக்கு? ஹைட்ரோ உங்களோட நாலேஜை பூஸ்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபாஸ்ட் பேப்பர்ல பயம் இல்லாம ஃபேஸ் பண்றதுக்கு. ஸோ ஷார்ட் கட்ஸ் எல்லாம் டக் டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. சரியா? செஞ்சாது. ரைட், மரக்குட்டி திணிவுகள் கேட்டியா, திணிவு அடர்த்தி நமக்கு தெரியும் தானே, டி சமன் m/v. ரைட், நான் மேலுக்கு எழுதுறேன், சம்டைம் விளங்காமட்டாலும் டி சமன் m/v. ரைட், இப்போ நம்ம அடர்த்தி தெரியும் தானே, 1000 அடர்த்தி நமக்கு தெரியும், 1000 சமன் திணிவு தான் கேள்வி, m/v. அப்ப நான் என்ன செய்யலாம், வியால பெருக்கினாச்சு தானே, மரக்கூற்று கனவளவு என்ன, 2 மீட்டர் கியூப் தானே, மொத்த கனவு 2 சமன் எத்தின 2000 கிலோகிராம் திணிவு. சரி, 2000 கிலோகிராம் திணிவு. ரைட், இன்னும் இது சார்பான கேள்வி இருக்கு, செய்வோம். மத்த கேள்வியில அடுத்த வீடியோல பார்ப்போம். டைம் கொஞ்சம் டியூட்டர்ல கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நான் வந்துக்கிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கு, இது சார்பாக 2வது 3வது கேள்வி இருக்கு. ஸோ நான் அதெல்லாம் செஞ்சு காட்டிப்படு இன்னும் கொஞ்சம் தியரி வழங்கப்பட்ட அந்த கோல் சார்பான கேள்வி எனக்கு போ ஹைட்ரோட மெயின் கேள்வியா தான். சரியா? அதை நான் எப்படி 5 செகண்ட் 10 செகண்டுக்கு செய்யறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், லேசான ஷார்ட் கட். உங்களுக்கு நான்
ஃபுல் இதை சொல்லி தரல. நீங்க ஃபுல்லா வச்சு குழம்பு வேணாம். சில பிள்ளைகள் லோங் கட்டை ஞாபகம் வச்சுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கீங்க. சில பிள்ளைகள் எப்படி பாருங்கள், லோங் கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கு சார் நமக்கு விளங்கல, நீங்க அந்த லோங் கட்டை தான் விளங்கப்படுத்தணும் மட்டும் நின்று இல்லைன்னா சில பிள்ளைகளுக்கு அது விளங்காதான். இப்ப நமக்கு என்ன வேணுமெண்டா எக்ஸாம்ல மார்க்ஸ் தான் வேணும். சரியா, ரைட். விளங்கி படிக்க பிள்ளைகள் இருக்கு. நான் அதை குறை சொல்லல, விளங்கி படிக்கணும், ரைட். சொல்ல சரி. சில பிள்ளைகளுக்கு எப்படின்னா விளங்கும், பட் கொஞ்சம் அது மறக்கும். விளங்கிட்டோம், விளங்கி போட்டு மறக்கும். ஸோ அதால நீங்களா ஒரு ஷார்ட் கட்டை தோத்து வச்சேன்னா உங்களுக்கு அது லேசாக கேள்விகள் அணுகிற முறைகள் இருக்கு. நம்ம எல்லாம் பார்ப்போம். சரியா, பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு டைம் கிடைக்க ஒவ்வொரு வீடியோ லெசன் நான் போடுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள், ஷேர் பண்ணுங்க. சரி, வீடியோவை இல்லை, இந்த போஸ்டர் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஷேர் ஒன்று பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 500 பீப்புள்ஸுக்கு தான் இந்த ஹைட்ரோ ஃப்ரீ செமினாரை கொடுக்க போகிறோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாத பிள்ளைகள் குரூப்லேருந்து நீக்கப்படுவாங்க. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நான் அந்த வீடியோ முடிக்கேன். தேங்க்ஸ்.